Let's go. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ராவ்ஜி கணேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், சூப்பரான விலாக்னா காய்ஸ். இந்த விலாக் ஒரு ட்ரிப்புனா காய்ஸ், ஒரு வாகமான் ட்ரிப்பு. இப்போ நம்ம நம்மளோட ட்ரிப்போட கைடு எங்கே கூப்பிட்டு போவோம்னா வாகமானில். இப்போ நாங்கள் மார்னிங் எழுந்தனால டீ குடிக்க போகிறோம் காய்ஸ். வாங்க அப்படியே போகலாம். அவர் நம்மளை ஜீப் இடத்துல நிற்க வச்சுட்டு ஒரு இடத்துல நம்மளை கூப்பிட்டு போகிறா. எங்கே டீ இருக்குன்னா தெரில. ஓகே கைஸ், அப்படியே போயிட்டு இருக்கோம். வந்துடுச்சு கைஸ், நம்மளுக்கான ஒரு டீ ஸ்டால் வந்துடுச்சு. அண்ட் எங்களோட அப்பா என்ன பண்ணுறான்னா, மிஸ்டர் கணேஷ் ஏதோ வாக்கிங் போயிட்டு இருக்காரு, மார்னிங் வாக்கிங்னு. ஹீஸ் சில்லிங் த சில்னஸ் அண்ட் த நேச்சர். இப்போ இவங்க இங்கேருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. நாங்கள் டீ ஸ்டால்லேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்டில் கொஞ்ச நாள் நாங்கள் கொஞ்சம் நம்ம ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்கை ஃப்ளெக்சிபிளாக ஆக்கி நம்ம கொஞ்சம் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கோம். ஒரு சூப்பரான பிளேஸ் இது. ஆனால் இந்த வியூ செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் இந்த வியூ நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணணும். அண்ட் கணேஷ் இப்போ மிஸ்டர் கணேஷ் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்க சொல்கிறாரு. அண்ட் நெக்ஸ்ட் அனுராடா, மிஸ்ஸஸ் அனுராடா அண்ட் ஜெய் பாட்டி ஜாலியாக இந்த நேச்சரை சில் பண்ணுறாங்க. அண்ட் ஐ டு என்ஜாயிங் திஸ் நேச்சர் அண்ட் வி ஆர் என்ஜாயிங் டூ. நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இன்னும் அந்த ஹோட்டல் கைஸ், இங்கே அது மெயின் ரோடு. ஓகே கைஸ், இப்போ நம்ம நம்மளோட ஜீப்பை ஒரு இடத்துல நிற்க வச்சுட்டு இப்போ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஹோட்டலுக்கு போகிறோம் கைஸ். நம்ம அம்மா கீழே இருந்தாங்க. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் நோக்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட் கரண்ட்டாக வாகமானில் லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் பக்கத்தில் ஒரு சூப்பரான கார் இருக்குது, அதை பார்த்து தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆனால் வாகமானில் இருக்க கிளைமேட் செம்ம சில்லாக அண்ட் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போன நாள் ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்புறமா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு இடியாப்பமும் கடலைக்கறி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் வி ஆர் சில்லிங் திஸ் வியூ கைஸ். இந்த வியூ பார்க்க எனக்கு நல்லா பிடிச்சிருந்ததுனால நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். இது ஹோட்டலில் இருக்க பேக் சைட் விண்டோலேயே இருக்குது இந்த வியூ. அண்ட் செம்மையாக இருந்துச்சு இந்த வியூ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மை மதர், மை பிரதர் அண்ட் மை ஃபாதர்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஹோட்டல் சூப்பரான ஹோட்டல் கைஸ். இங்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வாகமானில் இருக்க சில ஆக்டிவிட்டீஸ் வந்திருக்கோம். இந்த ஆக்டிவிட்டீஸ் சைக்கிளிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, நிறைய விதமான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அப்போ நாங்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டு இருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் என் அம்மாவும் என்னோடய அண்ணா சைக்கிளிங் போகலான்னு இருந்தோம். நானும் எங்கள் அப்பா ஜிப்லைன் போகலான்னு இருந்தோம். இது எங்கள் கசினோட அம்மா. இவங்க இந்த ஸ்கை பிரிட்ஜ் ஸ்கை விங்கில் ஜாலியாக பண்ண போகிறாங்க. இவங்க சூப்பராக இருக்கும், த்ரில்லாக இருக்கும்னு நினச்சி வந்தாங்க. பட் அவங்க வெயிட்டெல்லாம் கலக்கி எதோட பண்ணிடுச்சு. அண்ட் அவங்க என்ஜாய் பண்ணாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இதுவும் அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா இதை முடிச்ச உடனே நாங்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் ரோப் சைக்கிளிங்க்கு டிக்கெட் எடுத்தோம். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஜிப்லைன் எடுத்தோம். அதுக்குள்ளே எங்கள் அண்ணா இங்கே இருக்க
ஸ்கை ஸ்விங்கில் வந்து வியூ எடுத்திருந்தாங்க. நான் என்னடா இது யாருன்னு நினச்சேன், என் கசின்ஸ்னால். இவங்க கட்டுறாங்க, நல்லா கட்டிட்டு இருக்காங்க. நான் என்னடா என்ன ஆச்சுடான்னு சொன்னால், வயிற்றுலேருந்து குடல் வெளில வந்துருச்சு ஏதோ சொல்கிறாங்க. அப்புறமா அப்பாடி ஜஸ்ட்டு மிஸ்ஸு கிட்ஸுக்கெல்லாம் அலோடு இல்லைன்னு நான் எஸ்கேப் ஆகிட்டேன் கைஸ். அப்புறமா இப்போ நாங்கள் வந்து எங்கே போனோம், கிளாஸ் பிரிட்ஜுக்கு நாங்கள் கைஸ் போகிறோம். கிளாஸ் பிரிட்ஜ் ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் கைஸ். நீங்கள் வந்து ஒரு சூப்பரான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜை விசிட் பண்ணிட்டுனா போவீங்க கைஸ். ஏன்னா இங்கே இருக்க இடம் அண்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் வாட்டர் ஃபால் போகும் கைஸ். ஆனால் அது செம்மையான வாட்டர் ஃபால். கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னடா இது சூசைட் பாயிண்ட் இருக்குன்னு பார்ப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த ஸ்மாக், த ஹேஸி அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் கைஸ். உங்கள் பிரெயினே ஏதோ ஒரு ஹெவனில் இருக்கமே இருக்கும் கைஸ். இட் வாஸ் சம்திங் குட் கைஸ். அண்ட் நேச்சர் நாங்கள் வந்து ரொம்ப லைக் பண்ணோம். அதுவும் கேரளா சைடு நேச்சர்னால் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த ஹேசினஸ்லேயும் நாங்கள் இந்த சில்னஸும் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். கீழே ஃபுல்லாக க்ளவுட்ஸ் அண்ட் சம் ட்ரீஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. நாங்கள் இந்த இடத்துல இந்த கரண்ட் பிளேஸ்லாம் நாங்கள் ஒரு சின்ன வாட்டர் ஃபால் விசிட் பண்ணோம். மீன்ஸ் அந்த வாட்டர் ஃபால் கீழே வந்து கொட்டிட்டு இருக்குது. ஆனால் இங்கே வந்து உங்களை கீழே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நானும் எங்கள் அப்பா அம்மா எல்லாவும் நாங்கள் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் எண்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனால் இந்த கிளாஸ் பிரிட்ஜ் செம்ம ஹைட்டு. இது ஒரு டாப் ஆஃப் த மவுண்டனில் இருக்கிறதுனால சூப்பர் ஹைட்டு. அண்ட் நீங்கள் ஓவரால் க்ரீனிஷ்னால் பார்க்கும்போது எந்த கலர் இருக்கா ஒன்லி க்ரீனாக இருக்கும். அந்தமாரி சூப்பரான ஒரு வியூஸ் நீங்கள் பார்க்கலாம். இதே கிளாஸ் பிரிட்ஜ் கன்னியாகுமரி கூட இருக்குது. அண்ட் அங்கே போல் விசிட் பண்ண முடியலன்னா நீங்கள் கேரளாவில் வந்து கூட விசிட் பண்ணலாம் இந்தமாரி கிளாஸ் பிரிட்ஜை. நெக்ஸ்ட்டு நாங்கள் மெடோஸ்க்கு போகலான்னு இருந்தோம். சாரி கைஸ், நாங்கள் மெடோஸ் போல் பெயின் ஃபாரஸ்ட் போகிறோம். இந்த பெயின் ஃபாரஸ்ட் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ்னு அங்கே இருக்க டிரைவர் சொன்னார். அண்ட் நாங்கள் அங்கே போகிறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம். ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த ஹேசினஸ் அப்புறமா இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் எங்களை நோக்கி வந்து கொண்டு இருந்தது. நாங்கள் அதை பார்த்து வாவ் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எங்கள் அப்பாலாம் ஏரை விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஸ்மோக்கெல்லாம் வெளில வந்துச்சு. அந்த சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். இப்போ நாங்கள் வந்து பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். இந்தமாரி பைன் ஃபாரஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்கும் கேரளாவில். பட் எங்களுக்கு இந்த பைன் ஃபாரஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இங்கே இருக்க பைன் ஃபாரஸ்ட் கொஞ்சம் மவுண்டெயின்ஸோட மேலே இருந்தோன்னா நாங்கள் மேலே ஏறி சூப்பராக விளாண்டுட்டு இருந்தோம். அண்ட் சூப்பரான ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆக்சிஜன் ஆனால் கிடச்சிச்சு. உங்களுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இங்கே வந்து உங்களோட ஏரை கொஞ்சம் கிளியர் ஏராக ஒரு ஃப்ரெஷ்ஷாக உங்களால் எடுத்துக்க முடியும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ரிலாக்ஸ், எங்கள் அப்பா இங்கே சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணி வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சேம் நாங்கள் எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். எங்கள் அப்பா வந்து என்னடா நடக்குது, என்னோடய மைண்டே எங்கேயோ போயிடுச்சு, அவ்வளோ சூப்பராக நான் எங்கேயோ செத்து போய் ஹெவனில் இருக்கமே ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அண்ட் நாங்களும் அண்ணா ஃபீல் பண்ணுவோம் கைஸ். இந்த இடம் வந்து ஒரு சூப்பரான இடம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் வந்து சில ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். எங்கள் அப்பாவை வந்து நாங்கள் ஸ்லோமோவில் வீடியோ எடுத்தோம். ஆனால் அந்த ஸ்லோமோ நாங்கள் எடுப்பாக்கன்னா சூப்பராக வந்துச்சு கைஸ். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா மெடோஸ்க்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம் கைஸ். மெடோஸ்னால் வந்து ஒரு ஸ்மால் மவுண்டெயின்ஸ் இருக்கும் கைஸ். அந்த மவுண்டெயின்ஸில் சூப்பரான ஏர் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும். நீங்கள் அங்கே வந்து கைட்டு விடலாம். மீன்ஸ் காட்டாடி உங்களால் விடுறதுக்கு மெடோஸ்க்கு முன்னாடியே சில கடைகள் இருக்கும். அங்கே வந்து கைட்டு வந்து அலோட் பண்ணுவாங்க. மீன்ஸ் கைட்டு உங்களால் வாங்க போகலாம், உங்களால் கைட்டை உள்ள அலோட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து கைட்டோட ப்ரைஸ் என்னென்னா 100 rupees ஒன்று இருக்குது, 250 rupees ஒன்று இருக்குது, 200 rupeesக்கு ஒரு கைட்டு இருக்குது. நான் வந்து இப்போ கைட் பறக்க விடுறேன். ஃபஸ்ட் டைம் நான் சும்மா கைட்டை கீழே வச்சு ஓடின கைஸ், பறந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஏர் வந்து இங்கே நிறைய ஏர் வந்து இங்கே வந்துச்சு.
அண்ட் நாங்கள் மற்றோட கூட ஜாலியாக ஃபன்னாக என் கசின்ஸ் கூடலாம் நான் வந்து கேக் ஃபைட்டெல்லாம் வச்சு சூப்பராக விளாண்டுட்டு இருந்தோம் கைஸ். அண்ட் இந்த மெடோஸ் வந்து நீங்கள் வாகமானில் மஸ்ட் விசிட்டிங் பிளேஸ் கைஸ். நான் வந்து என்ன சொன்னேன்னா இந்த அட்வென்ச்சர் பார்க், பெயின் ஃபாரஸ்ட், மெடோஸ் நீங்கள் மஸ்ட் விசிட் பண்ணணும். நீங்கள் வாகமான் வந்தால் அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ் தான் இந்த 3 பிளேசஸ் கைஸ். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு சில் பண்ணிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் கொஞ்சம் க்ளவுட்ஸ் எல்லாம் வந்து போயிடுச்சு கைஸ். ஒரு சூப்பரான ஒரு மிஸ்டெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஏர் நீங்கள் உங்களால் இங்கே வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிப்பாங்க, இமேஜின் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ சூப்பரான நாங்கள் பிளேஸஸை விசிட் பண்ணுவோம். நீங்கள் வாகமானில் இருந்தீங்கன்னா 3 பிளேஸஸை விசிட் பண்ணி பாருங்கள். சூப்பரான பிளேஸஸ் அண்ட் வெரி குட். ஒரு சூப்பரான சில்லிங் பிளேஸ். இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் பிக் ட்ராவல் பண்ணிட்டு வாகமான் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் மெடோஸில் வந்து சில் பண்ணலாம் கைஸ். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நானும் எங்கள் அண்ணன் எப்படி கைட்டு விடணும்னு கற்றுக்கிட்டு இருக்கோம் கைஸ். நான் வந்து எங்கள் அண்ணனுக்கு எப்படி கைட்டு விடணும்னு கற்றுக் கொடுக்குறேன். அண்ட் ஒரு சூப்பரான கைட் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஒரு சூப்பராக இருக்கும். இது ஒரு 250 ருபீஸ் கைட் கைஸ். இது வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணோன்னா நானும் என் கசினும் ஃபைட் பண்ண பார்க்கோம். அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கடைசியாக எங்கள் டீம் ஜெயிச்சிச்சு கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து சில் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் இப்போ நாங்கள் இருக்க பேர்னா பிளான்டேஷன். பிளான்டேஷனில் இருக்க இந்த பிளான்டேஷனில் வந்து இந்த பிளான்டேஷனில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஜாக் ஃப்ரூட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும் கைஸ். பட் மெடிசன்ஸ்லாம் நீங்கள் காஸ்ட் தான் கைஸ், எல்லாமே காஸ்ட். இங்கே இருக்க சில அங்கேருந்து ஒரு சூப்பரான ஜாக் ஃப்ரூட் மீன்ஸ் பலாப்பழம் இங்கே கிடச்சிச்சோ, நல்ல பலாப்பழமாக அவங்க வெட்டி கொடுத்தாங்க. அண்ட் இங்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த பழப்பழம் நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கட் பண்ணோம் கைஸ். அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். இது இன்னும் சாப்பிட்டு எங்களுக்கு இது கிரேவிங்ஸாக வந்து இன்னும் சாப்பிட்ணும் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் கைஸ். அவ்வளோ சூப்பராக இந்த பழப்பழம் இருந்துச்சு. அண்ட் இங்கே இருக்க மெடிசன் நாங்கள் யூஸ் பண்ணோம். குட் ரிசல்ட்